காக்கும் கரை விநாயகருக்கு சரணம், பூண்டி மகானுக்கு அரோகரா. திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியம் என்கின்ற அற்புதமான வைணவ இலக்கியத்திலே நாம் மீண்டும் ஒன்றிணைவோம். ஸ்ரீமத் ராமானுஜருடைய குருவருளாலும் எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணமூர்த்தியினுடைய திருவருளாலும் 81 வரிகளிலே ராமாயணத்திலிருந்தும் மகாபாரதத்திலிருந்தும் ஸ்ரீமத் பாகவதத்திலிருந்தும் அற்புதமான மேற்கோள்களை, ராமனின் அன்பர்களை, கிருஷ்ண பக்தர்களை, அவர்களை போல் நான் இப்படியெல்லாம் அன்பு செய்தேனா என்ன, இப்படியெல்லாம் கிருஷ்ணனை நான் முழு மனதாக உறுதியாக நம்பினேனானா என்று அவள் சொல்லிக்கொண்டே வருகின்றாள். அப்படி அவள் 20வது வரியை சொல்கின்றாள். அகம் வேத்மி என்றேனோ விஸ்வாமித்திரரை போலே என்று சொல்கின்றாள். இந்த வார்த்தை ராமாயணத்திலே வருகின்றது. அகம் வேத்மி மகாத்மானாம் ராமம் சத்யராக்கிரமம் வசிஷ்டோபி மகாதேஜா ஏ சேமே தபசி ஸ்திதா. இப்படி அருமையான சொலவடை உண்டு. இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? தசரத சக்கரவர்த்தி அயோத்தியாபுரியிலே அரசாண்டு கொண்டு வருகின்றார். அவருக்கு 4 புத்திரர்கள். புத்திர காமேஷ்டி யாகம் செய்ததன் மூலம் பிறந்த அருமையான புத்திரர்கள் ஸ்ரீ ராமச்சந்திர பிரபு, பரதன், லக்ஷ்மணன், சத்ருக்னன். இப்படி 4 பேர் இருக்கின்றார்கள். ராமரின் நிழலாகவே பின்தொடர்ந்து வருபவன் லக்ஷ்மணன். ராமரையும் லக்ஷ்மணையும் நம்மால் பிரித்து பார்க்க முடியாது. வனவாச காலத்திலும் உடன் சென்றவன் அல்லவா இளவன் லக்ஷ்மணன். என்ன தோன்றியதோ என்னவோ விஸ்வாமித்திரருக்கு நமக்கு தெரியாது. அயோத்தியா பட்டணத்துக்கு வருகின்றார். அரண்மனைக்குள் நுழைகின்றார். இஷ்வாகு குலத்திலே பிறந்தவர்கள் இந்த அயோத்தியா பட்டணத்திலே அரசாண்டு கொண்டு வருபவர்கள். பகீரதனாகட்டும், திலீபனாகட்டும், இப்படி பல பரம்பரை தகுதிகளை உடையவர்கள். பகீரதன் என்று சொன்னால் நமக்கு சட்டென்று புரியும். அவன் செய்த பிரயத்தனம். ஆகாயத்தில் இருந்த கங்கையை மண்ணிலே வரச் செய்தவன். எப்படிப்பட்ட உறுதியான மனோநிலை கொண்டவனாக இருக்க முடியும்? இந்த அரண்மனைக்குள்ளே நுழைகின்றார். என்ன உதவி வேண்டும் என்பது அவருக்குத்தான் தெரிந்திருந்தது. யாரிடம் கேட்க வேண்டும், எப்படி கேட்க வேண்டும் என்பது. தசரதனுக்கா நிரம்பவும் மகிழ்ச்சி. ஏன்னா எப்படிப்பட்ட மகா தபஸ்வி நம்முடைய அரண்மனைக்கு வருகின்றார் அல்லவா. வந்ததே அவருக்கு மிகப்பெரிய பாக்கியமாக, புண்ணியமாக கருதுகின்றார். விஸ்வாமித்திர கேட்கின்றார், ஐயா எனக்கு ஒரு உதவி வேண்டும் அப்படின்னு. தசரத சக்கரவர்த்திக்கா அவர் என்ன உதவி கேட்க போகின்றார் என்பது தெரியாது. கொடுக்கின்றேன் என்ற ஒரு வாக்குறுதியை கொடுக்கின்றார் தசரத சக்கரவர்த்தி. என்னுடைய சித்தாசிரமத்திலே நான் பல யாகங்களை செய்கின்றேன். ஆனால் இந்த அசுரர்கள் இருக்கின்றார்கள் அல்லவா, அவர்கள் வேள்வி நடக்கும் இடத்திற்கு வந்து என்னுடைய வேள்வியை தடை செய்கின்றார்கள், தடங்கள் ஏற்படுத்துகின்றார்கள். இதை சரி செய்ய வேண்டும் என்றால் உன்னுடைய மகன், மூத்த புத்திரன் ஸ்ரீ ராமச்சந்திர பிரபுவை எனக்கு உதவியாக வர சொல்ல வேண்டும் என்று சொன்னதுதான் தாமதம். தசரத சக்கரவர்த்திக்கு உயிரை கேட்டிருந்தால் கூட கொடுத்து விட்டிருப்பார். உயிரை விட மேலான ஒன்று அவருக்கு இருக்கின்றது என்று சொன்னால் அது அவருடைய புத்திரன் ஸ்ரீ ராமச்சந்திர பிரபு. ஒரு கால் எடைக்கு எடை தங்கம் கேட்டிருந்தால் கூட மிக மகிழ்ச்சியாக கொடுத்திருப்பார். எடுத்துக்கொள்ளுங்கள் ஐயா என்று. ஆனால் என்ன கேட்கிறாரு பாருங்க, ஒரு 6 நாட்கள் யாகம் செய்ய வேண்டும். யாகத்துக்கு தொந்தரவு செய்கின்றார்கள். அபிர்வாகம் கொடுக்கும் பொழுது அந்த அவிசை கொடுக்க வேண்டிய இடத்திலே அக்னியிலே அசுரர்கள் நுழைந்து என்ன செய்கின்றார்கள், மாமிசத்தையும் ரத்தத்தையும் கொட்டுகின்றார்கள். இதனால் அபிர்வாகத்துக்கு உரிய தேவன் வராமல் போய்விடுகின்றான். என்னுடைய யாகம் தொடர்ந்து தடைபட்டு கொண்டே வருகின்றது. என்னால் யாகத்தை முழுமையாக நடத்த முடியவில்லை. அதற்கான பலனும் எனக்கு கிட்டவில்லை என்பது விஸ்வாமித்திரருடைய ஆதங்கம். அதற்காக வேண்டிதான் அவர் அயோத்தியாவிற்கு வந்து தசரத சக்கரவர்த்தியிடம் எனக்கு உதவி வேண்டும், அதுவும் உன்னுடைய புத்திரன் ஸ்ரீ ராமச்சந்திர பிரபுதான் எனக்கு வேண்டும் என்று கேட்கும் பொழுது தசரத சக்கரவர்த்தியால் மறுக்க முடியாது.
ஏன்னா அவர் கோபத்துக்கு பெயர் பெற்ற மகரிஷி. சபித்து விட்டால் என்ன செய்வது? அவரு சொல்லி பார்க்கிறாரு தசரத சக்கரவர்த்தி, ஐயா, நான் வேண்டுமானால் வீரமிக்க பல வீரர்களை அனுப்புகின்றேன். முடிவா சொல்றாரு, உறுதியா விஸ்வாமித்திரர். ஐயா, எனக்கு உன்னுடைய புத்திரன் ஸ்ரீராமன் தான் வேண்டும் என்று. மறுக்க முடியாது. ஏன்னா முனிவர் உன்னுடைய நாட்டிலே கேட்கின்றார், உன்னுடைய அரண்மனையிலே. வேண்டாம் என்று எப்படி மறுக்க முடியும்? என்ன ஒரு விஷயம்னா, இந்த ராமருடைய குலத்துக்கு என்று ஒரு குரு உண்டு. அவர் யாருன்னா வசிஷ்டர். வசிஷ்டருடைய அனுமதியின் பேரில் தான் அனுப்ப முடியும். இதுவும் முன்பே தெரிந்திருந்தது விஸ்வாமித்திரருக்கு. அவர் சொல்றாரு பாருங்க, நாம முன்பே சொன்னோம் அல்லவா, அகம் வேத்மி மகாத்மானாம் ராமம் சத்யராக்கிரமம் வசிஷ்டோபி. ஏன் இப்படி சொல்றாரு வசிஷ்டோபின்னு? ராமர் நீ நினைக்கிறா போல சாதாரண பிள்ளை கிடையாது. உனக்கு வேண்டுமானால் அன்புக்குரிய புத்திரனாக இருக்கலாம். ஆனால் அவன் யார் தெரியுமா? நாராயணனுடைய அம்சம் பொருந்தியவன். அவன் பரமாத்மா. அகம் வேத்மி என்றால் என்ன அர்த்தம்? எனக்கு தெரியும். என்னன்னு தெரியும்? ராமர் பரமாத்மா, எனக்கு மட்டும் கிடையாது. வசிஷ்டோபி ஏன் சொல்றாரு? வசிஷ்டருக்கும் தெரியுமா? மகா தேஜஸ்வி அல்லவா வசிஷ்டர். எத்தனை தவங்களை புரிந்திருப்பார். தவம் புரிந்தால் நமக்கு என்ன கிட்டும்? ஞானம் கிட்டும் அல்லவா? அந்த ஞானத்தின் மூலம் ஸ்ரீ ராமச்சந்திர பிரபு யார்? சாதாரண வில்வீரன் கிடையாது. அவன் பராக்கிரமம் பொருந்தியவன். அவனை எதிர்க்க யாராலும் இந்த மூலகத்தில் உள்ள எந்த ஒரு அசுர சக்தியாலும் முடியாது. யாராலும் தோற்கடிக்கப்பட முடியாதவன் பரமாத்மா. அவனுடைய பராக்கிரமம் எப்படிப்பட்டது நம்மால் சொல்ல முடியுமா? அப்படிப்பட்ட ஸ்ரீமன் நாராயண அம்சத்தை நீ புத்திரனாக பெற்றிருக்கின்றாய். எனக்கு உதவி தேவைப்படுகின்றது, நீ வர வேண்டாம். உன்னுடைய புத்திரன் ஸ்ரீ ராமச்சந்திர பிரபு எனக்கு வேண்டும் என்று கேட்கின்றாராம். எவ்வளவு நுணுக்கமாக கேட்கின்றார் பாருங்கள். எங்கே தசரத சக்கரவர்த்தி மறுத்து விடுவாரோ என்று, அவருடைய குலகுரு வசிஷ்டரை கேட்டு விடுவாரோ யோசனை என்று முன்கூட்டியே இவர் யோசனை செய்து பேசுகின்றார். மகா தேஜஸ்வியான வசிஷ்டருக்கும் தெரியும். நீ வேண்டுமானால் கேட்டுப்பார். ஸ்ரீ ராமச்சந்திர பிரபு சாதாரண வில்வீரன் கிடையாது. அவன் பரமாத்மாவின் அம்சம் கொண்டவன். அவன் தான் வேண்டும் என்று கேட்கின்றார். தசரத சக்கரவர்த்திக்கு கொஞ்சம் மன கிளேசம் தான், இப்படி கேட்டு விட்டாரே என்று. ஏன்னா மறுக்க முடியாது இல்லையா? எப்பொழுது அரண்மனையை தேடி வந்து எனக்கு இன்ன உதவி வேண்டும், இன்ன ஆள் மூலம் எனக்கு இப்படிப்பட்ட ஒரு தேவை இருக்கின்றது என்று கேட்டுவிடும் பொழுது எப்படி வேண்டாம் என்று மறுத்து கூற முடியும்? அதுவும் மிகவும் நுணுக்கமாக கேட்கின்றார். உன்னுடைய குரு வசிஷ்டரை வேண்டுமானால் கேட்டுப்பார். அவருக்கும் தெரிந்திருந்தது, எங்களுக்கும் தெரிந்திருக்கின்றது ராமர் எப்படிப்பட்டவர் என்று. நீ நினைக்கின்றார் போல அவன் சாதாரண மானிடன் கிடையாது. அவனால் முடியும். நீ நினைக்கிற யாகத்தை அவனால காக்க முடியாது. ஆனா அவன் ஒரே ஒருவன் வில்லை ஏந்தி விட்டான் என்று சொன்னால் போதும், எந்த அசுரர்கள் வந்தாலும் என்னுடைய யாகம் இடையூறு இல்லாமல் தடங்கள் இல்லாமல் அற்புதமாக முடிந்துவிடும். அதற்கான பலனும் எனக்கு கிடைத்துவிடும் என்று. எத்தனை ஆழமான ஞானம் இருக்க வேண்டும், எத்தனை அழகான புரிந்துணர்வு இருக்க வேண்டும். ஸ்ரீ ராமச்சந்திர பிரபு உனக்கு வேண்டுமானால் சாதாரண மானிடராக கண்களுக்கு தென்படலாம். ஆனால் அவன் பரமாத்மா என்பதை தெள்ள தெளிவாக நன்கு உணர்ந்து அவருடைய உதவியை கேட்கின்றார் என்று சொன்னால் அவருக்கு ஞானம் இருந்தது. அதுவும் அவ்வளவு அழகாக கேட்கின்றார். அகம் வேத்மி என்று. எனக்கு தெரியும் ராமர் எப்படிப்பட்டவர் என்று. எனக்கு மட்டும் கிடையாது, மகா தேஜஸ்வியான வசிஷ்டருக்கும் தெரியும் ராமர் எப்படிப்பட்டவர் என்பது. நீ மறுக்காமல் அவனை என்னுடன் அனுப்பி வைப்பாய். 6 நாட்களுக்கு எங்களுடைய சித்தாசிரமத்திலே யாகம் நடைபெற இருக்கின்றது. அந்த யாகத்தை காப்பதற்கு இந்த ராமச்சந்திர பிரபு எனக்கு தேவைப்படுகின்றார் என்று தெள்ள தெளிவாக உறுதியாக தன்னுடைய வேண்டுகோளை வைக்கின்றார் தசரத சக்கரவர்த்தியிடம். இப்பொழுது தசரத சக்கரவர்த்தி இருந்த கொஞ்ச நஞ்சு அந்த மனக்கிளேசமோ சந்தேகமோ அனைத்தும் நீங்கி விடுகின்றது. அவர் ராமனை தங்களுடன் அழைத்து செல்லுங்கள் என்று கூறிவிட்டார். ராமரை மட்டும்தான் கூப்பிட்டார் விஸ்வாமித்திரர். ஆனால் கூடவே இளவலான லக்ஷ்மணனும் வந்து விட்டான். என்னுடைய அண்ணன் சென்றால் பின்தொடர்ந்து நானும் பின்னாலேயே வருவன் என்பது அவனுடைய எண்ணம்.
இப்படி சொல்கின்றால் திருக்கோளூர் பெண் பிள்ளை. என்ன சொல்றா பாருங்க ஸ்ரீமத் ராமானுஜரிடம். ஐயா, விஸ்வாமித்திரருக்கு இருந்ததல்லவா அந்த உறுதியான எண்ணம். ஸ்ரீ ராமச்சந்திர பிரபு நம்முடைய கண்களுக்கு வேண்டுமானால் மிக சாதாரண மனிதராக தென்படலாம், ஆனால் அவன் பரமாத்மா அல்லவா, பெரும் பராக்கிரமம் கொண்டவன் அல்லவா. இப்படி என்னால் உறுதியான எண்ணம் என்னிடம் இருந்ததா என்ன? ராமன் பரமாத்மா என்பதில் தெல்ல தெளிவாக நான் இருந்தேனா என்ன? அப்படிப்பட்ட உறுதியான ஆழமான ஆணித்தரமான எண்ணம் எனக்கு கிடையாதே, இப்படியெல்லாம் நான் பக்தி செலுத்தவில்லையே என்று கொஞ்சம் ஆதங்கமாக சொல்கின்றாள் திருக்கோளூர் பெண் பிள்ளை. எத்தனை சாமர்த்தியம் பாருங்கள் இந்த பெண் பிள்ளைக்கு. எவ்வளவு அழகாக மேற்கோள்களை காட்டுகின்றாள். மண்டோதரியை சொல்கின்றாள், சீதா பிராட்டுக்கு இருந்த உறுதியை சொல்கின்றாள். எத்தனை ஒரு உறுதியான நம்பிக்கை இருக்க வேண்டும். அசோகவனத்திலே சீதை சிறைப்பட்டிருக்கின்றால் அப்பொழுது எத்தனை உறுதியாக என்னுடைய ராமன் வருவான், என்னை காப்பாற்றுவான் என்ற உறுதி இருந்தது. அப்படியெல்லாம் எனக்கு உறுதி கிடையாது. மண்டோதரியை போல எனக்கு ஞானம் கிடையாது, அவன் தெய்வம் என்று. விஸ்வாமித்திரரை போல எனக்கு ஆழ்ந்த ஞானமோ புரிதலோ கிடையாது. இப்படியெல்லாம் நான் அன்பு செலுத்தவில்லையா ஐயா ராமர் மீதும் கிருஷ்ணர் மீதும் என்பதை தெல்ல தெளிவாக சொல்கின்றால் மோர் விற்கக்கூடிய திருக்கோளூர் பெண் பிள்ளை. 20வது அடி இது. அகம் வேத்மே என்றேரோ விஸ்வாமித்திரரை போலே. அடுத்த அடி என்ன சொல்ல போகின்றாள் என்பதை நாம் அடுத்த அத்தியாயத்திலே பார்க்கலாம். அதுவரைக்கும் நாம் ஸ்ரீமத் ராமானுஜருடைய குருவடிகளையும் எம்பெருமான் ஸ்ரீ நாராயணமூர்த்தியினுடைய திருவடிகளையும் வணங்கி கொண்டிருப்போம். ராமருடைய பராக்கிரமத்தையும் நாம் நினைத்துக் கொண்டிருப்போம். ஏன்னா ராம என்ற தாரக மந்திரத்தினுடைய அருமைதான் என்ன. தாரக பிரம்மம் காசி என்று சொல்வார்கள் அல்லவா. ராமா என்ற 2 எழுத்துக்கு இத்தனை மகிமை உண்டு என்று சொன்னால் ராமருக்கு எப்படிப்பட்ட மகிமை இருக்க முடியும்? இப்படி ராமரை தெல்ல தெளிவாக உணர்ந்தவர் அல்லவா விஸ்வாமித்திரர். எத்தனை அருமையாக கேட்கின்றார் தசரத சக்கரவர்த்தியிடம், என்னுடைய யாகத்திற்கு உன்னுடைய பிள்ளை ஸ்ரீ ராமச்சந்திர பிரபு எனக்கு உதவியாக வேண்டும் என்று. எத்தனை ஆழமான புரிதல் எனக்கு இருந்ததா என்ன என்று கேட்கின்றாளாம். மீண்டும் சந்திப்போம் அடுத்த பதிவிலே, அடுத்த அத்தியாயத்திலே. காக்கும் கரை விநாயகருக்கு சரணம், பூண்டி மகானுக்கு அரோகரா.